நயினார் அவர்கள் சொன்னது வந்து அப்படி ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, ஓபிஎஸ் மீண்டும் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், இவங்க எல்லாரையும் ஒரே மேடையில் ஏற்றுவோம், அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்றார். ஆனால் இபிஎஸ் அவங்க சொல்கிற பதில் அப்படி, அதான் அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். என்ன கணக்கு, என்ன ஓடிட்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விதமான கணக்குகளில் இருக்கார். ஒன்று, தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி, அவரை அதிமுக கூட்டணியில் சேர்த்து கொள்வதில் எதுவும் பிரச்சனை இல்லை இன்றைய தேதிக்கு. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருப்பது, நீங்கள் தனி கட்சி துவக்குங்கள், அதிமுக மீதான அந்த உரிமையை விட்டுவிடுங்கள், அந்த தனி கட்சி துவங்குவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு எதிராக இருக்கிற வழக்குகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தான் மட்டுமே தலைவராக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார். சோ நீங்க தனி கட்சி தொடங்கினா உங்களை நாங்க தனி கட்சி தொடங்கினா நிச்சயமா அவருக்கு வந்து சீட் உண்டு, 100% சீட் உண்டு அவருக்கு. இந்த இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சபட்சம் 4-5 கூட கிடைக்கலாம், 5 சீட்டு கொடுப்பாங்க உறுதியாக அவருக்கு வந்து அது உண்டு. இது ஒரு விதமான கணக்கு. இன்னொரு விதமான கணக்கு இப்ப லேட்டஸ்டா நான் சொல்றது, இன்று காலை இவங்க வந்து இப்ப இன்னைக்கு கவர்னர் இடத்துல அந்த டீ பார்ட்டியில யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ கிட்டத்தட்ட அதுதான் இவங்களோட கூட்டணி. ஒரு பிரைமா ஃபெசி பார்த்தீங்கன்னா பெரியவர் ராம்தாஸ் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சல், அவர் ஒருவேளை திமுக அணி பக்கம் கூட போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அர்த்தமெட்டிக்கா பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் வலுவா தோணும் இன்றைய இந்த கூட்டணியை மட்டும் வச்சு. அதனால எடப்பாடி பழனிசாமி தரப்புல திரு சீமான் அவர்களுக்கு ஒரு 20 சீட்டு, விஜய்க்கு ஒரு 40 சீட்டு, 60, மிச்சம் இருக்கிற 40ல பிஜேபி எல்லாரும் 100 சீட், அதிமுக ஒரு 130 சீட். இந்த மாதிரி ஒரு கூட்டணினா 200 தொகுதிக்கு மேல நம்ம வெற்றி பெற்று விடலாம். யாரு ஆசைப்படுறது? எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு கணக்குல தன்னுடைய ஒரு மூவ் வந்து துவக்கி இருக்கிறார். அப்படி அது வெற்றி பெறுகிற பொழுது அதுல ஏதேனும் அது வெற்றி பெறுமான்னு தெரியாது, ஒருவருடைய முயற்சி அது, அவ்வளவுதான். அவருக்கு ஒரு கணக்கு. அது ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் ஓபிஎஸ் தினகரன் இதெல்லாம் வந்து இல்லைன்னு கூட சொல்லிடுவார், அவங்களாம் யாருன்னே தெரியாதுன்னு கூட சொல்லிடுவார். அப்ப அதனால வந்து அவர் வந்து ஒருவேளை அப்ப அந்த முயற்சி வெற்றி பெறலைன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன். சரி, இப்ப கேசிபி இப்போ நீங்க சொன்ன கணக்குல இருந்தே கேட்கிறேன், இப்போ இன்னமும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல சீட்டை. எந்த நம்பிக்கையில் அவரு சட்ட போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு நான் தனி கட்சியெல்லாம் தொடங்குறேன்னு தொடங்கி அங்க விஜய் எல்லாம் வந்துட்டாருன்னா இருக்கிறதும் போயிருமே. ஓபிஎஸ் இதெல்லாம் எப்படி நம்பி தனி கட்சி தொடங்குவாங்க? அதிமுகவுக்கு நேர் எதிரான திமுக தலைவரை போய் 24 மணி நேரத்துல 3 தடவை பார்க்கிறீங்க, 5 சீட்டுக்கு உத்தரவாதம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. நாம ஒரு சுயேட்சை சின்னத்திலேயாவது ஓபிஎஸும் அவரோட இருக்கிறவங்களுக்கு அதுக்கு இது பெட்டர் இல்ல. அது அதிமுக அது அங்க உறுதி ஆகுது, இங்க உறுதி ஆயிடுச்சா? இல்ல, இங்க வந்து சீமான் விஜயை பொறுத்து தானே இவருக்கு இடம் இருக்கு. இல்ல, தனி கட்சியை ஓபிஎஸ் துவக்கி அந்த உரிமைகளை விட்டு கொடுத்தால் 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வைத்தியலிங்கம் போன்றவர்களை வந்து வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியனை எல்லாம் அதிமுகவுக்குள்ள கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டு, இந்த பேச்சுவார்த்தை நான் வந்து இதெல்லாம் சரி, இதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போகல, என்ன நடந்துகிட்டு இருக்குது அதுதான் இதெல்லாம் எனக்கு ஏற்புடைய கருத்தா இல்ல, இது என்னுடைய கருத்தா அதெல்லாம் அல்ல. கணக்கு நம்ம வச்சிருக்க தலைப்பே பாஜக என்ன கணக்கு போடுது. இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் கேசிபி, இப்போ ஓபிஎஸ் அவர்களை காலம் கடந்து விட்டதுன்னு சொல்றாங்க. இபிஎஸ் அவர்கள்ட்ட டிடிவி தினகரன் குறித்து எப்போதெல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறதோ அந்த இடத்துல அவங்க புடி கொடுக்கவே மாட்டாங்க. டிடிவி குறித்த கேள்விக்கு அங்க போய் கேளுங்க, நயினார் அவங்க சொன்னாங்கன்னா அங்க போய் கேளுங்க, அவருக்கும் புடி கொடுக்கிற மாதிரி தெரியல. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா அம்மா காலத்திலேயோ அந்த தலைவர்கள் மீடியாக்கள்கிட்ட ஒரு தெளிவான பதில சொல்லுவாங்க. இவரெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல இவர் இல்லை, ஜெயலலிதா அம்மா காலத்துல பதுங்கியே வாழ்ந்தவர்கள், அரசியல் நகர்த்தினவங்க. அதனால ஒரு வெட்டு 1 துண்டு 2ஆகவோ இல்ல ஒரு வெளிப்படையாக தெளிவாகவோ இல்ல ஒரு கன்வின்சிங்காகவோ மீடியாக்கள்கிட்ட பதில் சொல்றது இல்லை. இப்ப நம்ம ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு, அது ஒரு விவாத பொருள் ஆகுதா
அப்ப அவர் தம்பித்துறையை பேசாதேன்னு சொன்னது கூட அவர் அந்த கையை தட்டி விட்டு அதெல்லாம் ஒரு ஊடகத்துல விவாதமாச்சு. அவர் சொன்னது வார்த்தைகளை விட்டுற வேண்டாம், நம்ம எதுவும் பேச வேண்டாம், இது ஒரு பேசும் பொருள் ஆக்கிட வேண்டாம், நான் பேசிக்கிறேன், எதுவுமே நம்ம அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிருவேன், வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் தம்பித்துறை பேச வந்தாரு, எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சி தட்டி விட்டு எல்லாம் நான் பேசிக்கிறேன் நீ பேசக்கூடாதுன்ட்டாரு, தம்பித்துறை அவமானப்படுத்தப்பட்டார். அதுக்கு உடனே ஓபிஎஸ் அதுக்கு ஒரு ரவுண்டு கட்டி வருது. அது மாதிரிலாம் வந்து கிடையாது. அடுத்து அதே மாதிரி திரு கேசிபி அவங்க மனோஜ் பாண்டியனுக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் வலை விரிச்சா ஓபிஎஸ் அவர்கள் இந்த சைடு நம்ம ஒரு வலையை விரிப்பன்னு விரிக்க மாட்டாங்களா? நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். அவர் ஸ்டாலினை பார்க்காம இருந்தா ஓகே, நீங்க சொல்றது அத்தனையும் கரெக்ட். அவர் ஸ்டாலினை பார்க்காம இருந்திருந்தா எனக்கு பதவியே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நான் அதிமுக தாங்க என்று இருந்திருக்கணும். இப்ப மைத்ரேயன் சொல்றாரு இல்லையா, அதிமுக என்ன மகிழ்ச்சி படுத்தல அப்படின்னு. என்ன மகிழ்ச்சி படுத்துறதுக்கு அதிமுக என்ன மணமகிழ் மன்றமா இல்ல கிளப்பா? ஏங்க சம்பந்தமே எல்லாம் வேற கட்சியில இருந்து வர்றாரு. 3 முறை ராஜ்யசபா எம்பிங்க, ஒரு லட்சக்கணக்கான கிளை செயலாளர்கள் காலங்காலமா 72ல இருந்து அதிமுகவுக்கு உழைச்சு வார்டு கவுன்சிலர் ஆக முடியும். இதே மைத்ரேயனுக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஒரு திமுக ஆக முடியாது. பாப்போம், நம்ம பொறுத்திருந்து பாப்போம் என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்க என்னன்னு.